இப்போ வந்து 24 ஹவர் அனலாக் டைமரை வச்சு ரெண்டு மோட்டருக்கு வந்து வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து 24 ஹவர் அனலாக் டைமரு. இதில் பார்த்தீங்கன்னா 5 and 6 வந்து இந்த டைமருக்குள்ளே வந்து ஒரு சின்ன மோட்டர் 5 and 6க்கு வந்து நம்ம 230 வோல்ட் இன்புட் பவர் கனெக்ட் பண்ணணும். இதோட டெர்மினல் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 வந்து காமனு, நம்பர் 2 வந்து NO, நம்பர் 1 வந்து NC. இது வந்து 24 ஹவர் அனலாக் டைமரு பார்க்கலாம். இந்த டைமரை வச்சு ரெண்டு மோட்டார் பம்புக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ரெண்டு மோட்டாருக்கு வந்து ரெண்டு கான்டாக்டர் எடுத்திருக்கேன், ரெண்டு ஓவர்லோடு ரிலே எடுத்திருக்கேன், ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். இந்த 230 வோல்ட் ரிலே எதுக்குன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மோட்டரில் வந்து டைமரில் வந்து ஃபர்ஸ்ட் மோட்டரில் வந்து ரன்னிங் ஆகிருக்குன்னா, இது ரன்னிங்கில் இருக்கும்போது மோட்டர் வந்து ட்ரிப் ஆயிடுச்சுன்னா, ஓவர்லோடில் ட்ரிப் ஆயிடுச்சுன்னா அடுத்த மோட்டருக்கு வந்து சிக்னல் கொடுக்கறதுக்கு வந்து இந்த ரிலே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 24 ஹவர் அனலாக் டைமரு. இதில் பார்த்தீங்கன்னா காமன் NONC இருக்குது. NOவில் ஒரு மோட்டர், NCயில் ஒரு மோட்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி ரன் பண்ணலான்னு பார்க்கலாம். NOவில் ஒரு மோட்டர், NCயில் ஒரு மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா நான் பிரேக்கரில் இருந்து பேஸு நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டருக்கு வந்து நான் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட அவுட்புட்டில் வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன் டெஸ்டிங்காக. இப்போ வாங்க கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கான்டாக்டருக்கு, ஒரு ரிலேக்கு, ஒரு டைமருக்கு நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட A2க்கும் ஃபர்ஸ்ட் கான்டாக்டருக்கு A2 கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து அதுல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து 24 ஹவர் அனலாக் டைமரோட நம்பர் 5ல கொடுக்குறேன். அடுத்ததா வந்து ரிலேவோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து எடுத்துட்டு வந்து செகண்ட் கான்டாக்டரோட A2ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து பிரேக்கர்ல வந்து நியூட்ரல்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரிலேக்கும் ரெண்டு கான்டாக்டருக்கு ஒரு டைமருக்கு வந்து நியூட்ரல் வந்து எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் ஒயர் எடுத்துட்டு வந்து டைமருக்கு வந்து நம்பர் 6ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேஸை வந்து இப்போ நான் 6ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து டைமருக்கு வந்து காமனுக்கு வந்து ஒரு பவர் கனெக்ட் பண்ணணும். நம்பர் 3ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து நம்பர் 6ல நான் லூப் பண்ணிக்கிறேன். டைமரோட 6ல வந்து நான் லூப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 6க்கும் நம்பர் 3க்கு டைமரோட நம்பர் 6க்கும் நம்ம நம்பர் 3க்கும் வந்து நான் லூப் பண்ணிட்டேன் பேஸு. அடுத்து வந்து டைமரோட NOல இருந்து ஒரு வயர் எடுத்துக்கிறேன். நம்பர் 2 டைமரோட NOல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட ஓவர்லோடு 95 NCல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
அடுத்ததா வந்து ஓவர்லோடு 96 என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 96 என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்டருக்கு வந்து வயரிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து செகண்டுக்கு வந்து நம்ம வயரிங் பண்ணணும். அடுத்ததா வந்து டைமரோட என்சில இருந்து ஒரு வயர் எடுத்துக்கிறேன். டைமர் என்சில இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து செகண்ட் பம்புக்கு ஓவர்லோடு 95 என்சில நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓவர்லோடு 95 என்சில கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததா வந்து ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து 96ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைமரில் வந்து 2 ஹவர்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு செகண்ட் பம்பு வந்து ஒர்க் ஆகுது. இப்போ டைமரை வந்து நான் கிளாக் வைஸில் வந்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பம்பு ஒர்க் ஆகுது. அடுத்ததாக வந்து செகண்ட் பம்புக்கு சிக்னல் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பம்பு வந்து ரன்னிங்கில் இருக்கு. இப்போ அந்த நேரத்தில் வந்து மோட்ரு வந்து ஓவர்லோடில் வந்து ட்ரிப் ஆயிடுச்சுன்னா செகண்ட் பம்புக்கு வந்து சேஞ்ச் ஓவர் ஆகலை. இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம வயரிங் பண்ணலை. அதுக்காக வந்து நான் அந்த ரிலே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மோட்ரு ட்ரிப் ஆயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் பம்புக்கு வந்து எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கான வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் பிரேக்கர் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதுக்கு வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லோடோட 98 ஓவர்லோடு 98 NOவையும் ஓவர்லோடு 98 NOவையும் 95 NCயையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். நைன்டி 98 ரெண்டையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். லூப் பண்ணிட்டு 97 NOல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து 97 NOல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து ரிலேவோட A1ஐயும் காமனையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். ரிலேவோட A1ஐயும் காமனையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து ரிலேவோட NOல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து அடுத்ததா வந்து ரிலேல இருந்து NOல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ரிலேவோட NOல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து செகண்ட் ஓவர்லோடு ரிலேவோட 95 NCல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஓவர்லோடு ரிலேவோட 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பம்புக்கு வந்து ட்ரிப்பிங் ரிலே வயரிங் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்து வந்து செகண்டுக்கு வந்து வயரிங் பண்ணலாம். அதுக்கு வந்து 98ஐயும் 95ஐயும் நான் லூப் பண்ணிக்கிறேன். NOவையும் 95 NCயையும் நான் லூப் பண்ணிக்கிறேன்.
அடுத்ததா வந்து 97 NO இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து 97 NO இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ரிலேவோட காமன்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரிலேவோட காமன்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து ரிலேவோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ரிலேவோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லோடு ரிலேவோட 95 NCல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பம்ப் ஒர்க் ஆகுது. இப்போ நான் டைமரை வந்து கிளாக் வைஸில் வந்து சுற்றுறேன். செகண்ட் பம்ப் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பம்ப் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த பம்ப் வந்து ஓவர்லோடில் ட்ரிப் ஆயிடுச்சுன்னா இதுக்கு வந்து நம்ம சேஞ்ச் ஓவர் ஆகணும். அதுக்கு வந்து இப்போ எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ செகண்டுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பம்ப் வந்து ஓவர்லோடில் ட்ரிப் ஆயிடுச்சுன்னா செகண்ட் பம்ப் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும். அதே மாதிரி செகண்ட் பம்புக்கு வந்து டெஸ்டிங் பார்க்கலாம். இப்போ செகண்ட் பம்பு வந்து மேனுவலாக வந்து இப்போ டைமரில் வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து செகண்ட் பம்பு ட்ரிப் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பம்புக்கு வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிரும். இப்போ இந்த டைமர் வந்து டைமிங் வந்துச்சுனாலும் இப்போ வந்து டைமர் வந்து 24 hour ஒர்க் ஆகிருந்துச்சுனாலும் இந்த ஃபர்ஸ்ட் பம்பு தான் ஒர்க் ஆகிருக்கு. ஆல்ரெடி இந்த செகண்ட் பம்பு தான் ட்ரிப் ஆகிருக்கு. நம்ம ரீசெட் பண்ணால் மட்டுமே அடுத்த சேஞ்ச் ஓவர் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.